10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகள் சார்புகளில் பயிற்சி 1.1ல் 7வது கணக்கு பார்க்குறோம். 7வது கணக்கில் 2வது கணக்கு. இந்த 7வது கணக்கு இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 7வது கணக்கில் 3 கணங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 வாக்கிய அமைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏவுடைய கணம் என்ன கொடுத்துருக்காங்க, 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதனால் 1 2 3 4 5 6 7 வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம். 1 2 3 4 5 6 7. அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க, 8ஐ விட குறைவான பகா எண்கள்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 2 3 5 7 எடுத்துக்கிறோம். சி இரட்டைப்படை பகா எண், அதனால் ஒரே ஒரு உறுப்பு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறோம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி மைனஸ் சி. மைனஸ்னால் என்னது, கழிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம சின்ன கிளாஸில் படித்த அதே தான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை எழுதிக்கிறோம். பி என்ன இருக்குது, 2 3 5 7. சி என்ன இருக்குது, 2. இப்போ என்ன செய்யணும், 2ஐ மட்டும் கழிச்சிரும். 2ஐ கழிச்சிட்டு இங்கே அடிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு உறுப்பில் மட்டும்தான் அடிக்கணும். அடிச்சுட்டு மிச்சம் என்ன இருக்குது, 3 5 7. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஏ கிராஸ் ஏல என்ன இருக்குது, 1 3 2 1 3. அடுத்து 1 5 1 7. அடுத்து 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7. அடுத்து நெக்ஸ்ட்டு 6க்கு அப்புறம் 7 3 7 5 7 7. கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. சரி, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏ கிராஸ் பியில் என்ன இருக்கும், 1 2 1 3 1 5 1 7 2 3 2 3 2 2 2 2 2 3 2 2 2 3 2 5 2 7 3 2 3 3 3 5 3 7 4 2 4 3 4 5 4 7 5 2 5 3 5 5 5 7 6 2 6 3 6 5 6 7 7 2 7 3 7 5 7 7. இது ஏ கிராஸ் பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் சி. அந்த ஏ கிராஸ் சியில் என்ன இருக்குது, ஏ கிராஸ் சியில் ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. அப்போனா 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அடுத்த இது என்ன கொடுத்துருக்காங்க, 2ஐயும் கழிக்கிறோம். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு உள்ளதை அடிச்சுட்டு மிச்சத்தை எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளதில் என்ன இருக்குது, 1 2 அடிச்சிடணும். அடுத்து 1 2 அடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்குது, 2 2 அடிச்சிரு, 3 2 அடிச்சிரு, 4 2 அடிச்சிரு. அடுத்து என்ன இருக்குது, 5 2 6 2 7 2. எல்லாத்தையும் அடிச்சுட்டு மிச்சத்தை எழுதுகிறோம். மிச்சத்தை எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், எதில் இருந்து
1 3 1 5 அடித்தது போக ஏ கிராஸ் பியில் எது எல்லாம் மிச்சம் இருக்குதோ அது எல்லாமே வரும். 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 எக்ஸட்ரா எல்லாமே வந்து எது வரை வரும்? 7 5 7 7 வரையும் வரும். வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே என்ன இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். அதாவது ஏயில் உள்ள உறுப்புகளை அடித்தது போக மீதமுள்ள உறுப்புகளெல்லாம் எழுதணும். ஓகேவா?